அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் பிழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம். ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிற பதம் என்ன? கனத்துக்குரிய பாத்திரம். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வெசல் ஃபார் ஆனரபிள் யூஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் என்ன அர்த்தம்? அது சுத்திகரிக்கப்பட்டு இருக்க வேண்டும். கிளீன் ஒன் செல்ஃப், முழுமையாக சுத்திகரிக்கப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2ஆவதாக எஜமானனுக்கு பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும். யூஸ்ஃபுல் ஃபார் த மாஸ்டர். 3ஆவதாக ப்ளீசிங் த மாஸ்டர், எஜமானுக்கு திருப்தியாக அது இருக்க வேண்டும். இங்கே தேவனுடைய செயல்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆவதாக சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல். 2ஆவதாக ஆயத்தமாக்கப்படுதல், எந்த கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்படுதல். இவை ரெண்டும் செயல்பாட்டு பெயரச்சம், பாசிவ் பார்ட்டிசிபிள் என்ற வினைச்சொல்லிலே வருகிறது. ஆகவே இது தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. பரிசுத்தமாகுதல், ஆயத்தமாக்கப்படுதல், அது தேவன் மூலமாக வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? we have to obey, நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2ஆவதாக we need faith, நமக்கு விசுவாசம் வேண்டும். 3ஆவதாக we need to follow Jesus, இயேசுவை பின்பற்ற வேண்டும். எஜமானனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக உங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜான் பிவர் என்பவர் 1959ஆம் ஆண்டு பிறந்தவர். இப்பொழுது அவருக்கு 65 வயது. மெசஞ்சர்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் 56 மில்லியன் செய்திகள் அங்கே இருக்கின்றன. இன்னுமாக 240 தேசங்களை அவர் சந்திக்கிறார். 122 வித்தியாசமான மொழிகளிலே அவருடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. 19,900 நகரங்களை அவர் சந்தித்திருக்கிறார். 16 புத்தகங்கள் இறையியலிலும், 38 புத்தகங்கள் கிறிஸ்தவ வாழ்விலும், 50 புத்தகங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அவர் எழுதியிருக்கிறார். 20 மிக அதிகமாக விற்கப்படுகிற புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகங்கள் 130 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவர் என்ன சொல்லுகிறார்? ட்ரூ ஹானர் இஸ் an outflow from a heart that fears God. உண்மையான கனம் என்பது தேவனுக்கு அஞ்சும் இதயத்திலிருந்து தோன்றுவது என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயப்பட தேவனுக்குரிய கனமான பாத்திரமாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். ஆமேன். எங்கள் பரம தகப்பனே, கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பை எங்களுக்கு நீ தாரும். உமக்கு பிரயோஜனமானவர்களாக, விசேஷமாக உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். நீ விரும்புகிற விசுவாசத்தை எங்களுக்கு நீ தாரும். கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாரும். இயேசுவை பின்பற்றுவதற்கு உதவி செய்யும். நீர்தான் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர், நீர்தான் எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு அஞ்ச நாங்கள் கனமான பாத்திரங்களாக தென்படுவோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.